இன்னைக்கு நம்ம ஆன்டி கிறிஸ்டன்ற தரமான மிஸ்ட்ரி ஹாரர் படத்தை தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இதான் படத்தில் முக்கியமான சீனுன்றதால இந்த சீனு ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷனில் பின்னணி இசைகளோட காட்டுவாங்க. கல்யாணம் ஆன இளம் தம்பதிங்களுங்க வீட்டில் ஒன்றா அப்படியே தாம்பத்திய உறவில் ஈடுபட சவர் செக்ஷில் ஆரம்பித்து அப்படியே பெட்டு வரைக்கும் வந்துவிட்டு சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படியே மெய் மறந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஈடுபட வீட்டு ஜன்னல் அப்படியே ஓப்பன்லேயே இருக்குங்க. அங்கே 3 பொம்மை பெயின், கிரீஃப், டிஸ்பேர்னு காட்டுறாங்க. அதே சமயம் வீட்டில் இவங்களோட குழந்தைக்கு 1 வயசு இருக்குதும் போல் புள்ள இவங்க போடுற சத்தத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்து இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்து சிரித்தபடியே இப்போ குழந்தை அப்படியே விளாண்டபடியே ஒரு சேரை ஜன்னலில் போட்டாப்புல வீட்டு ஜன்னல் மேலே அப்படியே ஏறுது. அந்த 3 பொம்மையும் தட்டி விட்டுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்குதுங்க. பொம்மை இரும்பு பொம்மைங்க, கீழே தட்டி விட்டால் அது எப்படி சத்தம் கேட்கும். இவங்க என்னென்னா சட்டை கூட பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு ஊன்னு கத்திக்கிட்டே கிடக்காங்க. புள்ள ஜன்னல் ஏறி அப்படியே பொம்மையோடு அப்படியே சிரிச்சுக்கிட்டே மேலே நின்றுட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் குழந்தையோட காலுங்க ஸ்லிப் ஆகி அப்படியே வீட்டு மாடியிலேருந்து கீழே ரோட்டில் போய் விழும். ஐயோ, இந்த குழந்தை வீட்டு ஜன்னல்லேருந்து கீழே விழுகக்கூடிய இந்த காட்சிகளே அப்படியே பயங்கர ஸ்லோ மோஷனில் அப்படியே வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படின்னா இதை பார்க்குறச்சே நமக்கே உள்ளுக்குள்ளே பதறுங்க. அடே பாருங்கடா இளவெடுத்தவைகளா, உங்கள் புள்ள விழுக போதுறான்னு நம்மளே கற்று வச்சிரும். சரி, இப்போ படத்துக்கு வருவோம். சாப்டர் 1 கிரீஃப்ன்ட்டு குழந்தை இறந்துருச்சுங்க. பெற்றவங்க அப்படியே அழுது மெனிக்க குழந்தையோட செவப்பெட்டிக்கு அப்படியே அடக்கம் பண்ண இவங்க அழுதபடியே பின்னாலேயே நடந்து போக அம்மாக்காரி அங்கேயே மயங்கி கீழேயே ரோட்லேயே விழுவோம். அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா இவ அட்மிட் ஆகிலேயே இப்போ 1 மாதம் அப்படியே தாங்க ஹாஸ்பிட்டல்லையே தான் இருந்திருக்கா. டாக்டரு குழந்தை இறந்து போனதால் இவங்களுக்கு ஏடிபிக்கல் கிரீஃப்னு இருக்குன்னு எக்கச்சக்க மாத்திரை மருந்தை கொடுத்து தள்ளியிருக்கவும் இது புருஷங்காரனுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. சொல்லுவாப்புல, என்ன இவ்வளோ மாத்திரையான்ட்டு. பொண்டாட்டி புள்ளை இறந்ததில் இவளுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்குங்க. மற்ற எதனா பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் செக்ஸு வச்சுக்கிட்டு புள்ளையை கண்டுக்காமல் விட்டுவிட்டோம்னு இது இன்னும் கூடுதல் கில்ட்டாகவே இவளுக்கு இருக்குது. புருஷங்காரங்க அவர் புள்ளை இறந்ததை அந்த வழியெல்லாம் கடந்து வந்து இப்போ பொண்டாட்டிக்கு அவர் தான் தைரியம் கொடுக்குறாரு. எனக்கே ஒன்றும் புரியலை, என்னடா இது புள்ள செத்து 1 மாதம்தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படா மீண்டு வந்துட்டானா, யாரா நீ கல்லஞ்சக்காரனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஆள் சைக்காலஜிஸ்டாங்க. ஊருக்குள்ளே எத்தனை பேஷண்ட்டுகளுக்கு இதே மாதிரி புள்ள இறந்த பேரண்ட்ஸை இவன் ட்ரீட் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவருக்கு இந்த வழியை கடந்து போகிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஆனால் பொண்டாட்டிக்காரி தாங்க, அவன் என்ன பண்ணுவா பாவம். புருஷங்காரன் இவன் ஆள் தெரப்பிஸ்ட்ன்றதால இதே மாதிரி ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸை, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்றது இவங்க சைக்காலஜிஸ்டோட ரூல்ஸ். ஆமாம், இவங்க டாக்டரு இவங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு, வேணாம் ட்ரீட் பண்ணாத, வேற தெரப்பிஸ்ட் கிட்ட விட்டுடுன்னு. ஆனால் இவங்க உன்னை பற்றி எல்லாரும் விட எனக்கு தான் நல்லா தெரியும், ஸோ என்னை விட உன்னை யாரையும் ட்ரீட் பண்ணிட, என்ன என் அளவுக்கு ட்ரீட் பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு இப்போலேருந்து இவரே பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் அவராகவே தான் பொண்டாட்டியை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தை இறந்து போனதுக்கான அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆள் அதை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லாமல் அப்படியே சட்டைக்கோட்டிலே வச்சுக்கிட்டு போகிறான். முதல்ல பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த மொத்த மருந்து மாத்திரை எல்லாம் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ண சொல்லிடுறான். அவளுக்கு இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் வாழவே முடியலைங்க. செம்ம டிப்ரெஸிங்காக இருக்கும். அழுதுகிட்டே நானும் சாகணும் சாகணும்னு ஒரு மாதிரி கிடக்காங்க. மருந்து மாத்திரை போனதால் இவளுக்கு இது ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட் காட்டி நாட்கள் போக போக அவளுக்கு இன்னும் ஆங்ஸைட்டி எல்லாம் வர ஆரம்பிக்குது. கண்ணு மங்களாகும், அப்புறம் ஹீரிங் சென்ஸ் கம்மியாகும், வாயில் எச்சி அப்படியே ஊறாது, ஹார்ட் பீட் அதிகரிக்கும், வேர்த்து விறுவிறுத்து கொட்டும், அப்புறம் கை காலெலாம் உதற ஆரம்பிக்கும், பல்ஸ் ரேட் அதிகரிக்கும், ஃபாஸ்டான ப்ரீத்திங் வரும், மூச்சை வேக வேகமாக இழுத்து இழுத்து விடுவோம். இதெல்லாம் தாங்க ஆங்ஸைட்டிக்குன்னு சொல்லுவாங்க. படத்துலையும் இவ இந்த ஆங்ஸைட்டினால் பயங்கரமாக சஃபர் பண்ணுவா. மூச்சு விட முடியாமல் அப்படியே திணறுவாங்க. தெரப்பிஸ்டாக இருக்க புருஷங்காரன் தான், ஒன்றும் இல்லை, மூச்சை மெல்லமாக இழுத்து விடு, ஹோல்டு பண்ணு, இப்போ மூச்சை விடு, அப்படிதான் இன்ஹேல் 1 2 3 4 இன்ஹேல் பண்ணிட்டியா, சரி இப்போ ஹோல்டு பண்ணு, 1 2 3 4 5 இப்போ அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு அவளோட ஆங்ஸைட்டியவே அழகாக ட்ரீட் பண்ண. ஆனால் பொண்டாட்டிங்க இவ இந்த ஆங்ஸைட்டியை மாத்திரை மருந்து இல்லாமல் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது அவளுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஏன்னா இவளோட பாஸ்ட்லேயும் எப்பெல்லாம் ஆங்ஸைட்டி இந்த பெயின் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்பிங் பண்ணிடுவா.
நம்பிங்கன்னா இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுளான எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெயின், ஆங்ஸைட்டி, ஃபியர், இந்த நெகட்டிவ் எமோஷன் வர்றப்பெல்லாம் நம்ம அதை அந்த ஹியூமன் மைண்டு, அந்த ஹியூமன் பிரெயின் எஸ்கேப் ரூட் தேடும். அதுக்கான நமக்கு எக்கச்சக்கமான எஸ்கேப் ரூட்டெல்லாம் இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, என்னென்னா இந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, ஃபோன் நோண்டுறது, ஓவராக சாப்பிட்றது, பான் வாட்சிங் பண்ணுறது, செக்ஸுன்னுட்டு. இவளுக்கும் அப்படி தாங்க எஸ்கேப் பண்ணுற மாதிரி அவன் கூட செக்ஸ் வச்சுக்கலான்னு பார்ப்பா. அவன் அதெல்லாம் வேணாம் வேணான்னுலாம் தடுத்து பார்ப்பாப்ல. இவ வலுக்கட்டாயமாக அவளையே மூர்க்கத்தனமாக செக்ஸ் வச்சுக்க சொல்லி போட்டு அணத்து எடுக்கவும் அவனும் இல்லை இல்லைன்னு நோ சொல்லி பார்த்துவிட்டு இவன் அணத்து தாங்க முடியாமல் செக்ஸ் வச்சுப்பான். அப்புறம் தாங்க ஃபீல் பண்ணுவாப்ல. இவ இப்படியே தாங்க எப்பெல்லாம் ஆங்ஸைட்டியை ஃபீல் பண்ணுறாளோ அப்போல்லாம் நம்ம ஆள்கிட்ட அவளாவே வலுக்கட்டாயமாக செக்ஸ் வச்சுக்க பாப்பா. அவனும் சரி மருந்து மாத்திரை எடுக்கிறதுக்கிறது இது தேவலான்றாப்புல கூட சேர்ந்துக்கிட்டு அவனும் செக்ஸ் வச்சுப்பான். குணப்படுத்திடலான்னு பார்க்க இது சரிப்பட்டு வராதுன்ட்டு அடுத்த கட்டமாக இவர் அவளோட ஃபியர் எல்லாத்தையும் சொல்கிறீ, எதுக்கெல்லாம் நீ பயப்படுவன்னு கேட்டால் அவன் முதல்ல முழிப்பா, இல்லை நான் எதுக்கு பயப்படுவேன்னே எனக்கு தெரிலன்னு. இவன் போட்டு நோண்டி துருவவும் காடுகள்னால் எனக்கு பயமாக இருக்கும், காடுகளுக்கு போகவே பயமாக இருக்கும்னோடனே இவர் முழிப்பாப்பில், அடி நீ எப்போ பார்த்தாலும் ட்ரெக்கிங்கு எப்போது ரிலாக்ஸ் பண்ணணுன்னா நீ எப்போ பார்த்தாலும் காடுக்கு தானடி போகணும்னு சொல்லுவேன். அதுலேயும் இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி தீசிஸ்லாம் பண்ணணும்னு காட்டுக்கு போனியடி அது இதுன்ட்டு முழிப்பாப்பில். அப்போது இவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே செக்ஸ் வச்சுக்க பார்க்க அவன் வேண்டாம் வேண்டான்னு தடுக்கவும் அவன் கடுப்புலங்க அவன் நிப்பிள்ஸை பிடிச்சி நல்லா அப்படியே கடிச்சு விட்ருவா. அந்த இடமே அப்படியே ரத்தம் கட்டும் போய் அப்படி இருக்குங்க. ஷோ ஆள் இனி சரிப்பட்டு வராது, நம்ம உன் ஃபியரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு. இவன் ஃபியரை ஃபேஸ் பண்ணலாம் வா, அதுக்கு நம்ம எக்ஸ்போஷர் பண்ணணுன்ட்டு ஆள் அவளை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது அவளோட டீப்பஸ்ட் ஃபியரான அந்த காட்டுக்கு கிளம்புவாங்க. ட்ரெயினில் போகிறப்பவேங்க அங்கேயும் தெரப்பிஸ்ட் வேலையாக பார்ப்பான். ஆள் கண்ணை மூடி நீ இப்போ காட்டுக்குள்ளே போகிறாப்புல இமேஜின் பண்ணடி அப்படின்னு. அவளும் நான் காட்டுக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கேன், தனியாக போகிறேன், ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் ஏறிக்கிட்டு அப்படியே கீழே தண்ணி ஓடுற சத்தமே எனக்கு கேட்கல, நானும் உள்ள அப்படியே போய் பிரிட்ஜை தாண்டி இப்போ காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஒரே செடியும் கொடியுமா இருக்குது. அப்புறம் அப்படியே மரத்தோட தண்டு ஒரு பெருசாக ஒன்று நிற்கிது. நான் இப்போ காட்டுக்கு இருக்க ஒரு மர வேறு இருக்கக்கூடிய ஒரு இடத்த தாண்டி இப்போ அந்த ஒத்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உள்ளே போக வேண்டாம், நீ ஜஸ்ட்டு வெளியிலேயே அந்த புல் தரையிலேயே படுன்னு சொல்கிறத கேளு, படுடி அப்படின்னு. இவளும் சரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீ, சரி நீ அந்த புல்லோட புல்லா அப்படியே கரைஞ்சு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. அவளும் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இப்போ கண்ணு முழிச்சதும் நம்ம காட்டுக்கு போகிறோம் சரியா, அங்கே உன் பயம் வந்தால் பரவாயில்ல, அதை பயத்தை ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை வர விட்டு அலோவ் பண்ணி அதை ஃபீல் பண்ணு சரியா. அப்புறம் உன் மைண்டு இந்த ஆன்சைட்டி ஃபியருக்கெல்லாம் பயப்படாதுன்ட்டு இப்போ காட்டுக்குள்ளே இவங்க ட்ரெக்கிங் போகிறாப்புல அப்படியே ஒன்றா போவாங்க. இவன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னையேங்க என் காலெல்லாம் எரியுதுரான்ட்டு அப்படியே ஷூவெல்லாம் சாக்ஸ் எல்லாம் கிளட்டிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுவும் அவளோட ஃபியர் தாங்க. காட்டுக்குள்ளே போக விடாமல் அவளை தடுக்க அவர் வா 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 அதெல்லாம் அப்படி வா பொண்ணும் இல்லை அப்படின்ட்டு உள்ளே கூட்டு போவாப்புல. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் இவன் ஒரு இடத்துல டயர்டாக இருக்குடான்ட்டு படுக்கையை போட்டுருவோம். இவர் சரின்ட்டு அப்படியே தனியாக காட்டில் அப்படியே சுற்றி பார்க்க அங்கங்க ஒரு புள்ளி மான் ஒன்று அசையாமல் அப்படியே நிற்கும். இவனும் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே பொத்துனாப்புல அதே மான் கிட்ட வரைக்கும் அப்படியே அசையாமல் போய்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த மான் குட்டி போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில வந்துகிட்டு இருக்கிறதுனால அதனால தான் இவரை கிட்ட வர்றதையும் பார்த்துட்டு அப்படியே மானு ஓடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆள் இன்னும் கிட்ட போக மானு குட்டியெல்லாம் போடாமல் அப்படியே பயந்துட்டு அப்படியே அந்த தொங்குனபடியே ஓடிற. இப்போ அடுத்ததா சாப்டர் 2 பெயின் கேஆஸ் ரீஜன்ற பேரில் காட்டுறாங்க. அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தவன் நம்ம ஆளை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போக பார்த்தா இவன் இமேஜின் பண்ண அதே காட்டுக்கு தாங்க வந்திருக்காங்க. அப்படியே சேம் எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் வரும். அந்த ஏரி மேலே பிரிட்ஜு இருக்குது. இவர் பொறுமையாக போ அந்த பிரிட்ஜில் நெல்லு வெயிட் பண்ணுறேன் ஸ்டே பண்ணுறேன்னு நிற்க சொல்லுவாப்புல. பொண்டாட்டி ஃபியரில் அந்த பிரிட்ஜில் நிற்க பயந்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே திருச்சி அடிச்சுக்கிட்டு உள்ளே ஓடிடுவா. நம்ம ஆள் பின்னாடியே அப்படியே ஒரு இடமா முதல்ல அந்த புதர் ஏரியா, அப்புறம் அந்த பெரிய மரத்தண்டு இடம், அப்புறம் அந்த மர வேறு இடம் எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி கடைசியாக ஒத்த
வீட்டுக்கு போவாப்ல. பொண்டாட்டிக்காரி அப்படியே நேரா வீட்டுக்குள்ள வந்து அப்படியே பயந்து படுத்திருக்கவும், பயந்தவளுக்கு ஆறுதலா புருஷன்காரன் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே படுக்கைய போடுவாரு. வீடு மேலங்க டம டமன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு மேல ஒரு மரங்க. அது கொட்டைய ஒண்ணு ஒண்ணா உதிர்த்துக்கிட்டே இவங்களுக்கு அது டம டமன்னு சத்தத்திலயும் ஆட்கள் நல்ல அசதியில வந்ததால நல்லா தூங்கிருவாங்க. விடிஞ்சதும் நம்ம ஆளு கைய ஜன்னல் வெளில விட்டாப்லயே அப்படியே தூங்கி எந்திரிப்பாப்ல. அங்க அவன் கையை பூரா ஒரே அட்டையா இவன் ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு சை பார்க்கவே அருவருப்பா பயத்தை கிளப்பி விடுற மாதிரி இருக்கவும் ஆளு பயந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே அட்டையை பிச்சு விட்டு எரியுவான். இப்ப வந்த வேலைய பொண்டாட்டிக்காரிய அவளோட பயத்தை போக்க அவளை முதல்ல புல்லுல நடக்க சொல்லி இவளை அப்படியே தூக்கிட்டு போய் அங்க புல்லுல விடுவான் பாருங்க. அவளுக்கு ஆன்சைட்டி வந்துருங்க. அப்படியே மூச்சு விடாம அப்படியே வேக வேகமா மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே பயந்தபடியே இவன் கைகளை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கைகள் எல்லாம் அவளுக்கு உதறது ஓடிடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இவரு அப்படியும் இரு 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 வா 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 கொஞ்சம் தூரம் தான் வா வா அவ்வளோதான் வந்துட்ட பாரு. இப்போ அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து விடு. அப்படிதான் சூப்பர் பாத்தியா வந்துட்ட அவ்வளோதான் சூப்பராக பண்ண. அவளுக்கு அங்கேயே அழுகையே வந்துருங்க. அப்பொண்ணு மரத்து மேலேருந்து ஒரு பறவை குட்டி அப்படியே கீழே விழவும் அதை அப்படியே சுற்றி எறும்புகள்லாம் அப்படியே முச்சி தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்பொண்ணு மேலேருந்து ஒரு பருந்து வந்து இதை தூக்கிட்டு போய் அப்படியே பிச்சு கொடூரமாக திங்கிறத பார்த்துட்டு பெத்தவளுக்கு இவளுக்கு தான் புள்ள வீட்டு ஜன்னல்லேருந்து இதே மாதிரி தானே கீழே விழுந்து இறந்து போன அந்த இன்சிடென்ட் நினைவுக்கு வந்து அப்படியே அழுது துடிக்க புருஷங்காரன் தாங்க அழுகுறவளை சமாதானப்படுத்தி அப்படியே தூங்க வைக்கிறான். அப்புறம் அவ எழுந்ததும் ஏங்க இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு தடவை பயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ அது பயம்னே தெரிலங்க இப்போதான் எனக்கு தெரியுதுன்னுவா. அவன் கேட்டதுக்கு சொல்லுவாங்க இவ இதே காட்டுக்கு குழந்தையோட இதுக்கு முன்ன அப்படியே ட்ரெக்கிங் வந்திருக்கா. ஆளு இந்த வீட்லயே தனியா ப்ராஜெக்ட் ஜீனோசைடு இனப்படுகொலைன்ற பேர்ல தீசிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்நேரம் இவ குழந்தையோட அலறல் சத்தங்க புள்ள அழுகிற சத்தம் காடு பூரா கேட்டிருக்கு. இவ தாய் பாசத்துல பதட்டத்திலேயே புள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அப்படியே காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவ புள்ள அது பாட்டுக்கு அது விளையாட்டு பொம்மையோட விளையாண்டுக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இவ புள்ள அழுகிற சத்தம் மட்டும் இன்னும் காட்டுக்குள்ள இவளுக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே அந்த சத்தம் அப்படியே கத்தி ஓயிரும். இவன் தான் தெரப்பிஸ்ட் வேலையை அதெல்லாம் இல்லைம்மா எல்லாம் பயம்தாம்மா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வெறும் ஹாலியூஷனேஷன் அவ்வளோதாம்மா உண்மை இது இல்லை அப்படின்னு அவளோட பயத்தை இவன் அறிவுபூர்வமா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணவும் அவளுக்கு செக்க கோவம் வந்துருங்க. போட்டு அட்டிக்க ஆரம்பிச்சிருவா. என்னடா நான் சொல்றது பொய்யின்றியா அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு தூங்குறப்ப இவ அங்கேயும் பைத்தியம் மாதிரி அப்படியே புலம்புவாங்க. வீட்டுக்கு மேலே அந்த விழுகிற கொட்டையெல்லாம் அது ஒன்று ஒன்றா செத்து போகுது. சாத்தானோட சர்ச்சுடா நேச்சர் தாண்டா இது சாத்தானின் சர்ச்சு அப்படின்னு ஆளு அங்கேயே சிரிச்சு விடுவான். என்னடி சாத்தானுக்கு தன்னை காமெடி பண்றேன்ட்டு பாருடா அந்த சாத்தானோட மூச்சு காத்து வருது பாரு அப்படின்னு காத்து வர்றத போய் சொல்ல இவன் போய் அந்த கதவு விண்டோவை லாக் போடவும் பார்த்தா வீட்டு மேலே அந்த கொட்டை விழுகிறது அது இன்னும் நிறைய அதிகரிக்குது. டமன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. விடாமல் அப்படியே பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆளு தெரப்பிஸ்ட் வேலையில் இவளோட பயத்தை பேப்பரில் நோட் பண்ணி எடுத்திருக்கான். என்னன்னா காடு நேச்சர் தான் பயம்னு சொன்னால அது இல்லை சாத்தான் தான் இவளுக்கு பயம்ன்றதை எழுதிட்டு இப்போ தூங்கி இங்கி விடிஞ்சதும் பொண்டாட்டி நல்லா தூங்கி அவன் முகமே அப்படியே பொலிவாக இருக்கும். இவருக்கு இங்கே வந்ததுலேருந்து பேய் கனவு பயத்தை கிளப்புற மாதிரியான கனவு வருதாங்க. அடுத்ததாங்க இவ இப்போ காட்டுக்குள்ளே அப்படியே சகஜமாக எந்தவித பயமுமே இல்லாமல் டோட்டலாக ஆள் வேற ஒரு ஆளாக சுத்தமாக பயப்படாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஏங்க பாருங்க நான் குணமாயிட்டேங்க பார்த்தீங்களா பிரிட்ஜில் நான் பாட்டு ஜாலியாக நடக்கிறேன் பாருங்க அப்படின்னு சரியாயிருச்சுங்க அப்படின்ட்டு இவர் யார் இவ என் பொண்டாட்டி தானான்றாப்ல ஆல் ஆஃப் அ சடன் இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி ட்ரமாட்டிக்கான சேஞ்சு பார்த்ததும் அவருக்கே டவுட் வந்திருக்குது. என்னடா இது ஆன்சைட்டி இப்படி உடனே சரியாயிடுச்சுன்றாளேன்ட்டு ஆள் அப்படியே முழிப்பாப்லங்க. இவ பாத்தியா உன்னால் எனக்காக சந்தோஷப்படவே முடியாதுல்ல அப்படின்ட்டு ஆளை கோச்சிக்கிட்டு போயிடுவா. அப்போங்க புதரு ஒன்று அப்படியே ஒரு கிலோ மட்டும் ஆடி இவனை அப்படியே கூப்பிடும் வாடான்ட்டு இவனும் போய் என்ன இருக்குது அப்படியே கிட்ட போய் புதரை அப்படியே தொட்டா அப்படியே பக்குன்னு ஒரு நரி அப்படியே கடிக்கிற மாதிரி அப்படியே ரத்த வெறியில் பசியில் தன்னைத்தானே அப்படியே கடிச்சு போட்டு குடலை பிச்சு தின்னுட்டு இருக்குது. ஷோ
கொட்டூரமாக இருக்குங்க. அடுத்தாப்புல சாப்டர் 3ல டிஸ்பயர் த ஜீனோசைடுன்ற பேரில் அதில் காட்டுக்குள்ளே நல்லா ஜோராக மழை பெய்யுதுங்க. நம்ம ஆளுங்க நைட்டு வீட்டுக்கு மேலே போய் இவன் என்னத்தை தான் ரிசர்ச் பண்ணா, என்னத்தை தீசிஸ் பண்ணான்னு பார்க்க அப்படியே வீட்டுக்கு மேலே போவான். அங்கே ஒரே இந்த பழங்காலத்து பெண்கள் சித்திரவதைப்பட்டு இந்த விச்சின்ட்டு நிறைய பெண்களை ஊரில் உள்ள ஆண்கள்லாம் சேர்ந்து கொடூரமாக சித்திரவதை பண்ணி கழியை கட்டி போட்டு அப்படியே கொலை பண்ணதெல்லாம் பெண்களை பற்றி நிறையா இமேஜஸ்ன்னு ஜீனோசைடுன்ற புக்கையே எழுதி வச்சிருக்கா. அப்புறம் 3 பெக்கர்ஸ்ன்ற பேரில் இல்லாத கான்ஸ்டலேஷன் ஸ்டாரை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. பெயின், டிஸ்பயர், கிரீஃப்ன்ட்டு அப்படியே கோயின்சிடன்ஸ் என்னென்னா நம்ம ஆள் இது வரைக்கும் நரி மானை பார்த்துருப்பார்ல, அங்கேயும் அதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆள் இன்னும் இந்த காக்காவை மட்டும் தாங்க பார்க்கல, மற்றபடி ரெண்டுத்தையும் பார்த்துட்டார் இல்லையா. கடைசியில் அவளோட தீசிஸையும் பார்த்துட்டாரு. நல்லா எழுதிட்டு இருந்தவன் போக போக ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கோழி கிழக்குனாப்பில் அப்படியே மாறி கிடக்கவும் அப்போன்னு இவங்க வீட்டு மேலேங்க மரம் உடஞ்சி அப்படியே கூரையில் விழுந்துருச்சு. இவர் தீசிஸை பற்றி பொண்டாட்டிக்காரிட்ட கேட்க ஆள் அவளோட தீசிஸில் மூழ்கி போய் கிட்டத்தட்ட அது உண்மையினே நம்புகிறா. அவளுக்கு அதை எம்ப்ரேஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா மனிதர்களோட சுபாவமே ஈவில், எல்லாருக்குள்ளேயும் ஈவில்ன்றது இந்த உலகத்தில் இருக்கு. அதுதான் இந்த சாத்தான்னுட்டு இருக்கா. அவர் கடுப்பாயிருவாருங்க. எம்மா சாமி போதும், உனக்கு நான் ட்ரீட் பண்ணதும் போதும், நான் உன்னை காப்பாற்றினதும் போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னை நான் ட்ரீட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு கடுப்பாயி ஆள் போய் நான் போகிறேன்ட்டு கிளம்பிடுவாப்ல. அப்போங்க இவர்கிட்ட வலுக்கட்டாயமாக செக்ஸ் வச்சுக்க அப்படியே அழுதுகிட்டு உடல் உருள ஈடுபட்டுக்கிட்டு என்னை அடிரான்றா. அவர் இல்லை அடிக்கலாம் மாட்டவே என்னவோ. அப்போனா நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்ட்டு கில்ட் ட்ரிப்பெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அதெல்லாம் பண்ணவே மாட்டான்னுவோம். ஆள் வீட்டை விட்டு அப்படியே வெளில காட்டுக்குள்ள அப்படியே ராத்திரி இல்லைங்க அந்த மரத்தடி வேரில் அப்படியே படுத்துக்கிட்டு சுய இன்பம் கண்டுகிட்டு இருப்பா. ஐயோ பார்க்கவே கொட்டூரமாக இருக்குங்க இந்த சீனெல்லாம். மர வேரில் படுத்துக்கிட்டு போட்டு ஊன்னு அரக்கி மாதிரி பண்ணிட்டு கொடூரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பா. கடைசியாக இவரும் போயிட்டு அவளோட சேர்ந்தாப்புல அந்த மரத்தோட வேரில் இவங்க அப்படியே ஒன்றா உடல் உறவு வச்சுக்கிட்டு கூடவே இவன் அந்த கேட்ட அடியையும் பலார்னு அடியை போட்டு இன்டர் கோர்ஸ் வச்சுப்பாங்க. அங்கே அந்த வேற ஆட்களோட கைகள்லாம் அப்படியே உடல் உறவு வச்சுக்க அவங்களோட சேர்ந்தாப்புல அப்படியே கிடக்கிற மாதிரி தெரியும். இந்த சீனே படத்தில் கன்றாவியாக இருக்குங்க. விடிஞ்சதும் புருஷன் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருப்பான். அடியே உன் தீசிஸ் எல்லாம் ஃபேக்டே இல்லடி, இதெல்லாம் 16th செஞ்சுரியில் நிறைய பெண்களை இப்படி தான் கொன்னாங்க, ஆனால் அதுக்காக அந்த பெண்கள்லாம் ஒன்று ஈவில்லாம் என்ன அர்த்தம் இல்லடி அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லுவான். நீ பேசுகிற இந்த ஈவில்ன்றது ஒரு அப்சஷன் உண்மை இல்லை சரியா. உனக்கு இருக்க இந்த ஆங்ஸைட்டியும் நம்ம நார்மலாக பண்ணாத விஷயத்தெல்லாம் அது பண்ண வைக்காதே, அது ஒன்றும் ஹிப்னாட்டிசம்லாம் இல்லை புரியுதா அப்படின்ட்டு ஆள் கராராக சொல்லிட்டு அடுத்தாப்புல நம்ம ஆள் கோர்ட்டில் வச்சிருந்த அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேட்பாங்க என்னடா இது அப்படின்ட்டு. பிள்ளையோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுமா, அட்டாப்சி, நீ ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடந்ததால் உன்ட்ட நான் காட்ட வேணாம் சொல்ல வேணான்னு மறைச்சிருந்தேன். இப்போ அவள் கேட்கையில் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்ட்டு ஒன்று கேட்க சொல்லிடுவாப்ல. இந்த மாதிரி கீழே விழுந்து செத்ததில் ஒன்றும் இல்லை, ஆனால் குழந்தைக்கு சின்னதாக காலில் லைட்டாக ஃப்ராக்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க குழந்தை இவளோட மொதல் நாள் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னே ட்ரெக்கிங் வந்தப்போ அவள் ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோவை பார்ப்பாப்புல. இவ தாங்க குழந்தைக்கு அப்படியே ஷூவை மாற்றி போட்டு விட்டுருந்துருக்கா. ஒரு ஷூ மட்டும் அப்படியே மாற்றி போட்டிருக்கா. அவர் கேட்குறாரு ஏண்டி இதை நீ தெரிஞ்சு தான் பண்ணியாடி அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, தெரியாமல் பண்ணியிருப்பனோ என்னமோ அப்படின்றாப்புல அவளை கேஷுவலாக அப்படியே சொல்லவும் இவருக்கு கோவம் மண்டைக்கேறி அப்படியே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்ப்பாப்புல. அதில் எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஷூ கரெக்டாக தாங்க மாட்டிருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும்தாங்க அப்படியே மாற்றி போட்டுவிட்டு பொண்டாட்டிக்காரி பிளான் பண்ணி தாங்க தான் புள்ளைய காலில் ஃப்ராக்சரை கிரியேட் பண்ணி இவ தான் வேணும்னே புள்ளைய வீட்டு ஜன்னல்லேருந்து விழ வச்சு சாகடிச்சிருக்கான்னு இவர் தெரபிஸ்ட் வேலையிலையோ அவளோட டீப்பஸ்ட் ஃபியர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஹெர் செல்ஃப், அவளுக்கு அவ மேலே தாண்டா பயம்ன்றதை கண்டுபிடிக்க அங்கன்னு இவ போட்டு நம்ம ஆளை அடிக்க ஆரம்பிச்சிருவா. என்னை விட்டுட்டு போறியாடா நாயே, என்னை விட்டுட்டு போறியாடான்ட்டு அடிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே அப்படியே இவன் கூட மறுபடியும் இன்டர் கோர்ஸில் செக்ஸ் வச்சுக்கிட்டு போட்டு பைத்திய மாட்டோம். அட்டே நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு செக்ஸ் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்பா. ஆள் அவளை தள்ளி விட்டதும் அவள் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அவன்
அவன் ஆண் குறி அடிச்சு ஷோ நல்லா அடிச்சு விட்டுருவாங்க. அவருக்கு வழியில் ஆள் அங்கேயே மயக்க நிலைக்கு அன்கான்ஷியஸே ஆகிருவான். இருக்கானா செத்தானான்னு கூட தெரிலங்க. அப்போங்க இந்த கிறுக்கோழி பொம்பளை ஒரு கேவலமான காரியத்தை பண்ணும். மயங்கி கிடக்கவன் ஆண் குறியில் அப்படி இன்டர் கோர்ஸ் வச்சுக்க பார்த்துவிட்டு போட்டு மாஸ்டர்பேட் பண்ண, ஐயோ அங்கே ஸ்பேமுக்கு பதிலாக ரத்தம் அப்படியே தெளிக்கும் பாருங்க. சரி, உச்சக்கட்ட டிஸ்கஸ்டிங் மூமெண்ட்ன்றாப்புல நமக்கெல்லாம் இது இருக்குங்க. படத்தை பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கெல்லாம் நீங்கள் மூஞ்சி அப்படியே திருப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்க. இவ அதோட விடாமல் ஆள் இவளை விட்டுட்டு போயிடுவானோன்ற அந்த பயத்தில் அவள் காலை அப்படியே ட்ரில்லிங்கை வச்சு அப்படியே போட்டு கொட்டஞ்சி அப்படியே ஓட்டை போட்டு கூடவே பெரிய வெயிட்டை அதை ஆள் காலோட காலாக சேர்த்து இவன் காலுக்குள்ளே அப்படியே லாக் பண்ணி நெட்டை வேற அப்படியே கிளட்ட முடியாதபடி அப்படியே ஸ்பேனரால் நல்லா டைட்டாக லாக் பண்ணி ஸ்பேனரையும் தூக்கி வீட்டுக்கு கீழே ஒழிச்சு விட்டுருவா. இவ பாட்டுக்கு அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. இங்கிட்டு நம்ம ஆளுக்கு முழிப்பு தட்டுனதும் இந்த வழியில் ஆள் செம்மையாக துடிப்பாருங்க. ஐயோ கதறிக்கிட்டு லாக்கை ரிமூவ் பண்ண அந்த ஸ்பேனர் இல்லாததுனால ஆளு காலை வேற அதை வேற தூக்க வேற முடியால எலும்பை குடஞ்சி வெயிட்டை உள்ள வச்சு லாக் பண்ணியிருக்கா. ஆள் இந்த வெயிட்டோடையே அப்படியே தவழ்ந்து வீட்டை விட்டு வெளில அப்படியே மரம் வேறு வரைக்கும் வந்துருவாரு. அப்போன்னு இந்த கிறுக்கிங்க இவளும் வந்துருவான். அடே எங்கடா இருக்கன்ட்டு போயிட்டியாடா, ஏன்டா போன, அடே போயிட்டியாடான்றாப்ல. இவன் கீழே கிடக்கதை பார்க்காம அவ காட்டுக்குள்ள அப்படியே ஓடி தேடிக்கிட்டே ஓடிடுவா. நம்ம ஆளு எப்படியோ திக்கு முக்காடி அப்படியே வழியிலேயே அந்த மர வேருக்குள்ள அந்த ஓட்டக்குள்ள அப்படியே உசுரை காப்பாத்திக்கிட்டு இவளுக்கு பயந்து மறைஞ்சி ஒளிஞ்சிக்க அவ அங்கிட்டு கத்திக்கிட்டே இவன் காடு பூரா இவனை தேடுவா. நம்ம ஆளு அப்படியே தீக்குச்சியால உள்ள கீழே என்ன இருக்குன்னு பார்க்க அங்கங்க செத்த காக்கா ஒன்று அது அப்படியே உசுர் வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருது. காக்கா கத்துற சத்தம் அவளுக்கு கேட்குதுங்க. அங்கேருந்து அப்படியே கேட்குதாடா அப்படின்றாப்லையே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். நம்ம ஆளு காக்காவை அடிச்சு கொண்டு அது அப்பயுங்க சாகாம இன்னும் அதிகமாக கத்தி ஆளு அவளுக்கு காட்டி விட்டுருது. ஐயோ அடே இங்கே தான் இருக்கியாடா, வாடா மாப்பிள்ள வா வெளில வா அப்படின்றாப்ல, ஒழுங்கா வந்துடுறா அப்படின்னு ஆளு மம்பட்டியால் அவளை போட்டு அட்டின்னு அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கல் நம்ம ஆளை காப்பாற்றுற மாதிரி அப்படியே ஓட்டையை மூடிற. சரி இரு அப்படின்ட்டு இப்போ மேலே போய் மண்ணை அப்படியே நோண்டி நம்ம ஆளை அப்படியே பார்த்துருவா. போட்டு அப்பையும் ஆணு கிடந்து வெறித்தனமாக கிண்டிக்கிட்டே கிடக்குறாங்க. ஷோ அங்கே சாப்டர் 4 த 3 பெக்கர்ஸ்ன்னு காட்டுறாங்க. நம்ம ஆள் தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டில் போட்டாப்ல இவர்கிட்ட பேசுவான். என்னை கொல்ல போறியாடி அப்படின்னு கேட்க, இல்லை அந்த 3 பிச்சைக்காரங்க இன்னும் இங்கே வரலன்றா, அது வந்தால் யாராவது ஒருத்தங்க சாகணும்னு சொல்ல இவருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு 3 பிச்சைக்காரங்களா அப்படின்றாப்லே பார்ப்பாரு. அடுத்ததாங்க இவ என்னமோ அப்படியே மந்திர வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டே இவன் கூட அப்படியே படுத்துக்கிட்டு அவன் கையை இவளாவே பிடிச்சி அப்படியே சுய இன்பம் காண்டுகிட்டு இருக்கா. அப்போங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருக்கப்ப இவங்க புள்ள கீழே விழுந்து செத்து போயிருக்கும்ல, அப்போ கூட இவங்க செக்ஸ் வச்சுருப்பாங்களே. ஆனால் இங்கே பார்த்தா தான் காட்டுவாங்க. ஆனால் இவ அப்போ பார்த்துக்கிட்டு தாங்க தான் புள்ள ஜன்னலில் ஏறுறதெல்லாம் இவ பார்த்துக்கிட்டு தான் இவன் கூட அப்படியே செக்ஸ் வச்சுட்டு ஐயோ எப்பா புள்ளைய கொன்னுபிட்டு இப்போ புருஷன்ட்டையும் அப்படியே நாடகம் ஆடி விக்டிம் பிளே பண்ணி அவனுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி இங்கே காட்டுக்குள்ளே கூட்டு வந்து ஐயோ சரியான கிறுக்கோழி பொம்பளைங்க இவ. இங்கிட்டு இவ அப்படியே சுய இன்பம் காண்டுக்கிட்டு கத்திரிக்கோலை எடுத்து ஐயோ அவனோட ஆண் உறுப்பை தான் அறுத்துருவாளோன்னு நினச்சேன். பார்த்தா இவளே தன்னோட அந்த பெண் உறுப்பு மேலே அந்த தோல் இருக்கும் பாருங்க, அதை அப்படியே சதக்குன்னு கட் பண்ணி ஐயோ படத்தில் இந்த சீனெல்லாம் அப்படியே முகம் சுளிக்க வச்சிரும். கடந்து வழியில் கதறுவாங்க. அவள் கதர்னு கதறுவா. அந்த கத்துற சத்தம் காட்டிலேயே அப்படியே கேட்க மானு நரியெல்லாம் கேட்டாப்புல. இங்கிட்டு நம்ம ஆளுக்கு முழிப்பு தட்டினதும் அங்கே இந்த 3 பெக்கர்ஸ்ன்ற ஸ்டார் கான்ஸ்டலேஷனை நம்ம ஆளுக்கு தெரியும். இவன் அப்படி ஒரு கான்ஸ்டலேஷனே இல்லை, எல்லாம் பொய்யின்றாப்புல பார்த்துக்கிட்டு நிற்க இவளை பார்த்தா அங்கே அந்த நரி மானுன்ற பிச்சைக்காரங்க எல்லாம் அவள் உடம்புக்கிட்ட வந்து நிற்கிது. காகத்தோட சத்தம் இவனுக்கு கீழேந்து வீட்டு கீழேந்து கேட்கவும் இவன் வீட்டை உடைச்சி பார்க்க அங்கேருந்து காக்காவும் வந்துடுதுங்க. நம்ம ஆளுக்கு கூடவே ஸ்பேனரும் கிடச்சிருதுங்க. அங்கேருந்து 3 பெக்கர்ஸும் அங்கே அரைவ் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுக்கு ஸ்பேனர்ஸும் இங்கே கிடச்சிருச்சு. இவன் வேகமாக ஸ்பேனரால் வெயிட்டை கிளட்டிக்கிட்டு இருக்க அவளும் மயக்கத்துலேருந்து எழுந்து இவன் கூட சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. ஆள் ஒரு கட்டத்தில்ங்க வலியோடு அப்படியே கதறிக்கிட்டு அந்த வெயிட் அப்படியே கத்திக்கிட்டே காலிலேருந்து எடுத்து தூக்கி போட்டு
கடைசியா நம்ம ஆளுக்கு தாங்க அந்த ஆங்ஸைட்டி வந்து அப்படியே மூஞ்சி வேர்க்குது, கண்ணு மங்கி போய் ஹியரிங் சென்ஸ் கம்மியாகி இதய துடிப்பெல்லாம் அதிகமாகி பல்ஸ் ரேட்டு ஜாஸ்தியாக ஆள் இந்த ஆங்ஸைட்டியோட நேராக அவ கழுத்தை நெரிச்சு அப்படியே மூச்சு முட்டி திணற திணற கடைசியா அவ கண்ணுல அப்படியே ரத்தம் வர்ற வரைக்கும் ஐயோ கொடூரமாக அவளை நெரிச்சு கொன்னுருவான். கடைசியா அவள் பாடியை அந்த மர வேரோட பேரை போட்டு கொளுத்திவிட்டு ஆள் அங்கேருந்து கிளம்புவாங்க. அவன் போகிறப்ப இதுக்கு முன்ன இதே இடத்துல செத்த அந்த உயிர்கள் எல்லாத்தையும் அப்படியே காட்டுவாங்க. நரி, மான், அந்த காகத்தையும். அப்புறம் அங்கே இதுக்கு முன்ன சாகடிக்கப்பட்ட அந்த கோடிக்கணக்கான பெண்களையும் நம்ம ஆள் அப்படியே தாண்டி காட்டுக்குள்ளே போக அவங்களுக்கெல்லாம் மூஞ்சில் ஃபேஸே இல்லாத மாதிரி தான் போகிறத நம்ம ஆள் அப்படியே பார்த்து ஆஹா நம்ம பொண்டாட்டியோட தீசிஸ் உண்மைதான்றது புரிய வருது. ஓகே, அறிவுபூர்வமாக மட்டும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது போல் இருக்கு. மேபி இந்த பூர்வ ஜென்மம், இந்த வழிபாடுகள் இதெல்லாம் உண்மைதானோ என்னமோ அப்படின்றாப்லேயே பார்த்து நிற்பான். படத்தை ஆண்ட்ரே டர்கோஸ்கி த டைரக்டருக்காக படத்தை டெடிகேட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க.